மக்களே வணக்கம். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் கிறிஸ்து சொல்லுகிறார், சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் குருவை போல இருப்பார் என்று. இன்று நாம் சந்திக்க இருக்கிற அல்லது அறிந்து கொள்ள இருக்கிற ஆயன் கிறிஸ்துவை போல ஒவ்வொரு நாளும் தன்னையே செதுக்கிக் கொண்டு பல்வேறு பயிற்சிகள் மேற்கொண்டு அந்த அனைத்து பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒரு சிறந்த ஆயனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். மேலுமாக தன்னிடம் படித்த குருமட மாணவர்கள் ஒவ்வொருவரையும் சிறந்த ஆசான்களாக உருமாற்றி இந்த உலகத்திற்கு பரிசளித்திருக்கிறார். அவரை பற்றி இந்த நாளிலே அவரிடம் பயின்ற குருமட மாணவர்களாக இருந்து இன்று குருக்களாக பல்வேறு பங்குகளிலே பணியாற்றுகிற நபர்கள் அவரை குறித்து பேச இருக்கிறார்கள். அத்தோடு கூட குருமடத்தில் அவரிடம் பல நற்காரியங்களை கற்றறிந்து கிறிஸ்துவினுடைய விழுமியங்களை அறிந்து கொண்டு குருமடத்தை விட்டு வெளியேறிய பிறகாகவும் தான் வாழும் குடும்பத்தில் ஒரு சிறந்த தலைவராகவும் தன்னை சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு சிறந்த பயனாளியாகவும் இருந்து தம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் மேம்படுத்தி கொண்டிருக்கிற உன்னதமான செமினரியன்ஸ் என்று சொல்லப்படுகிற பழைய குருமட மாணவர்களும் அவரை குறித்து மிக அருமையாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே அவர்களது பகிர்விலிருந்து அருட்தந்தை பால் ஆண்டனி அவர்களை பற்றி சிறப்பாக அறிந்து கொண்டு அவரை போல ஒரு உன்னத ஆயன்களாக நாமும் மாற முற்படுவோம். வாருங்கள், தெரிந்து கொள்வோம். கோவை மறை மாவட்டம் புக்குளிபாளையம் பங்கு வேட்டுவபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு முன்னால் நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த வீடு வணக்கத்துக்குரிய அருட்தந்தை பால் அந்தோணி அடிகளார் பிறந்து வளர்ந்த வீடு. இது பால் அந்தோணி அடிகளார் கோவை மறைமாவட்டத்தில் மறைமாவட்ட பொருளாளராகவும் தூய வளனார் இளங்குருமடத்தினுடைய அதிபராகவும் வாழ்ந்து வந்தவர். இந்த பங்கானது, இந்த கோயில், இந்த பங்கு எல்லாமே ரொம்ப பாரம்பரியமிக்க பங்காக, பாரம்பரியமிக்க கோயிலாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் அவர் பிறந்து வளர்ந்து மறை மாவட்டத்திற்கு ஒரு ஆற்றல் மிக்க, ஒரு ஆளுமை மிக்க அருட்தந்தையாக பணிபுரிந்து அமரராயிருக்கிறார். இங்க இருக்கிற நாம் எல்லோருமே இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதற்கும், நாம் இப்படி நடப்பதற்கும், நாம் இப்படி பயணித்துக் கொண்டிருப்பதற்கும், நாம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கும் முக்கியமான காரணமாக இருக்கிற வணக்கத்துக்குரிய பால் அந்தோணி அடிகளாருடைய 26வது நினைவு நாள். சார் வணக்கம். வணக்கம். அருட்தந்தை பால் ஆண்டனி அவர்களுடைய ஆன்மீக வழிகாட்டுதல், ஆளுமை வழிகாட்டுதல், அன்பு வழிகாட்டுதல் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்லலாம். என் பேர் வின்சென்ட் பால் ரொசாரியோ. ஃபர்ஸ்ட் நீ உன்னை நேசிப்பா, நீ உன்னை நேசி. கட்டளையில 2வது கட்டளை அதுதான் சொல்லியிருக்காரு கடவுள். நீ உன்னை நேசிக்கணும். நீ உன்னை நேசிக்கணும்னா எப்படி நேசிக்கணும்? எப்படி? நீ சுத்தமா இருக்கணும். முதல்ல நீ ஃபர்ஸ்ட் உன்னை சுத்தமா வச்சுக்க. ரொம்ப சிம்பிள் தான். நீ சுத்தமாக வச்சுக்க, உன்னோட பொருட்களை சுத்தமாக வச்சுருக்கிற, நீ இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்க. நீ பார்க்குற இடங்கள் ஏதாவது தூய்மை இல்லாமல் இருந்தால் அதை சுத்தம் பண்ணு. போய்
சுத்தம் பண்ணு. அப்புறம் உன்னோட புத்தகங்களை சுத்தமாக வச்சுக்க, உன்னோட துணிமணிகளை சுத்தமாக வச்சுக்க. இதெல்லாம் நீ சுத்தமாக வச்சுக்கிட்டு நீ பார்க்கும் பொழுது உனக்கே ஒரு பெருமை வரும். அப்புறம் நீ உன்னை எப்பவுமே தாழ்வாக நினைக்காத. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, ஆனால் உன்னை வந்து கடவுள் இங்கே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அப்படிங்கும் பொழுது நீ உன்னை பற்றி பெருமையாக நினை, அதுவும் தப்பு கிடையாது. உன்னை வந்து நீ பெருமையாக நினச்சிக்க அப்படின்னு சொல்லுவாருங்க. ஃபார் பால் ஆண்டனியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஒரு கடல், அதில் நீங்கள் பண்புன்னு சொல்கிறப்பவே நிறைய பண்புகள் இருக்கு. அந்த இளம் குறுமட மாணவன் அப்படிங்கிறப்போ எனக்கு பிடித்தமான பண்பு வந்து தாய் அன்பு. அந்த தாய் அன்பு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே போட்டிருக்கீங்க ஸ்மெல் ஆஃப் ஷீப். ஆமாம் சார். அது பாருங்க, ஜீசஸ் அப்படியே அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அரவணைச்சிருக்காரு. அதே மாதிரி தான் ஃபார் ஒவ்வொரு செமினேரியனையும் அவருடைய குழந்தை மாதிரி கேர் எடுப்பாருங்க. அது கேர் எடுப்பார். எவ்வளோ தூரம் அப்படின்னா, நம்ம ஃபுட்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம ரெஃபெக்டரியில் டைனிங் ஹாலில் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். அவர் வந்து அப்படி நிற்பாருங்க. நின்று அவர் என்ன சாப்பிட்றான், என்ன பண்ணுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரிச் ஃபுட்டு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ஆன்மீகத்துலேயும் அந்த சின்ன குருமடத்துலேயும் சிறிய வயதுகள் எங்கள் டைம்லாம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்தாங்க. சரி. அப்போ அவங்களையும் கேர் எடுப்பாருங்க. அப்போ ஆன்மீகத்தில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள கொண்டு போகிறது. ஃபாதர் பால் ஆண்டனியுடைய வீட்டு பேர் ஆண்டனி. அவரை நாங்கள் பாசமாக கூப்பிடு தம்பு. அவரும் நானும் ஒரே பள்ளியில் படித்தோம். அதாவது வேட்டுவபாளையம் ஊர்ல இருந்து பக்கத்தில் உள்ள ஊர் புக்களிபாளையம், அங்குதான் போய் படித்தோம். அவர் என்னை விட 2 ஆண்டுகள் சீனியர். அவர் வேறொரு இடத்தில் கோவையிலிருந்து வேறொரு ஊர்ல போய் இந்த வயோதிகர் இல்லத்தில் பணி செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் அங்கிருந்து கொண்டு அங்குள்ள மக்களுக்காக பணி செய்தார். அவர் இறந்த தேதி அவர் இறந்த நேரம் என்னன்னா, அவர் திருப்பலை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது காணிக்கை ஒப்பு கொடுத்த பிறகு, அப்பத்தி ரசத்தை காணிக்கை ஒப்பு கொடுத்த பிறகு அவருடைய உயிர் போனது என்று சொன்னார்கள். நான் அங்கே போய் பார்க்கவே முடியல. ஆனால் அவர் சொன்ன கைதான் எங்கள் ஊரில் சொன்னாங்க, அவர் அருமையான மரணம், நல்ல ஒரு சாவு, புனிதமான சாவு என்று சொல்லி மக்கள் சொன்னார்கள். நான் ஃபாதர் பால் ஆண்டனி அடிகளாரிடம் 3 ஆண்டுகள் வைசரக்டராக பணி செய்திருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் உள்ளே சென்றபோது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம் இதுதான். ஃபாதர், வாங்க, குருமடத்தில் பாய்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் எதிர்காலத்தில் குருக்களாக இருக்கின்றார். ஆகவே இவர்களை நீங்கள் எப்படி வழிநடத்த வேண்டும் என்றால், ஒரு போலியான வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடாது. எதை நம்புகின்றார்களோ, எதை விசுவசிக்கின்றார்களோ அதை அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த வழியில் நீங்கள் இந்த பாதையிலே அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாடம். அது மட்டுமல்லாமல் நான் அவர்களை பார்த்து கொண்டு அவர்கள் நன்றாக படிக்கின்றார்களா என்று பார்க்கும்போது கூட அவர் சொன்னது, ஃபாதர், நீங்கள் ஒரு போலீஸ்காரர் அல்ல, அவர்களை கவனித்து கொண்டே இருக்க வேண்டாம், அவர்களை சுதந்திரமாக வளர விடுங்கள் என்று சொன்னார். இந்த 2 பாதிப்பும் எப்பொழுதும் அவர் நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய உள்ளத்தில் எழும். அருட்தந்தை அவர்கள் மாணவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அவங்க நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு பலவிதமான விளையாட்டுகளை அவர் ஏற்படுத்தினார். வெளிப்புற விளையாட்டு, இன்டோர் கேம்ஸு எல்லாத்துலேயும் அவர் விளையாட வைப்பார். அவர் தொலைவில் நின்று அவர்கள் விளையாடுவதையெல்லாம் பார்த்து கொண்டு ரசிப்பார். நன்றாக விளையாடுபவர்களை நலமாக பாராட்டுவார். ஒருவன் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, மக்கள் நன்றாக சாப்பிட்டா தான் மாணவர்களுடைய உடல் வாகு நல்லா இருக்கும், அவர்களுடைய பின்னாளைய உழைப்பு நன்றாக இருக்கும் என்பதற்காக உணவிலும் விளையாட்டிலும் அதிக அக்கறை கொண்டார். அவர் மாணவர்கள் சாப்பிடுவதை கூர்ந்து கவனிப்பார். என் பேர் மரிய சந்தியாகு. கிராமத்திலிருந்து வந்தவன் நான். முதல்ல கிராமத்திலிருந்து நான் வந்தேன். செமினரிக்கு வந்து சேர்றப்போ என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய ஆன்மீக வளர்ப்பு, இதை பற்றி ரொம்ப ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டாரு. குறிப்பாக நான் கிராமத்திலிருந்து வந்ததுனால என்னுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக என்ன செஞ்சார் அப்படின்னா, விடுமுறை நாட்களில் என்னை வால்பாறைக்கோ அல்லது கோபிக்கோ அல்லது கரூருக்கோ அனுப்பி ஒவ்வொரு வருடமும் அனுப்பி என்னை வளர்த்து எடுத்தார்.
தனி மனித அக்கறையோடு என்னை வளர்த்தெடுத்தார். நான் பயின்று வருகின்ற பொழுதும் சரி, கல்வியிலும் சரி, உடல் நலத்திலும் சரி, ஒவ்வொரு முறையும் என்னை தனியாக அழைத்து பேசி, உனக்கு வாய்ப்புகள் நிறைய தர்றேன், நீ வளர்த்தெடுத்து வந்து நீ மறைமாவட்டத்திற்காக ஊழியம் செய் என்று ஒவ்வொரு முறையும் கேட்டு அறிந்து என்னை வளர்த்தெடுத்து வந்தார் என்பதை சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய குருமட வாழ்விலே அவர்கிட்ட நான் இருந்த ஒரு 3 வருஷம் 3-4 ஆண்டுகள் இருந்திருப்பேன் அவர்கிட்ட இருக்கும்போது. ஆனால் அவர் நேரம் தவறாமைங்கிறத வந்து ரொம்ப கடைபிடிப்பார். அவர் காலையில் எழுந்ததுலேருந்து பெல் அடிப்பாங்க, காலையில் எழுந்திரிக்கும் போது நாங்கள் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு அந்த காலையில் ப்ரேயர் ஆரம்பிக்கிறது, அது முடிஞ்சது மார்னிங் டிஃபன், ஸ்கூலுக்கு போகிறது, அங்கே லேட்டின் கிளாஸ் படிக்கும்போது எல்லாமே நேரம் தவறாமைங்கிறத வந்து அவர் ரொம்ப கண்டிப்பாக அவர் பார்ப்பார். அதில் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது, இருந்தால் ஏன் என்ன பண்ண எத்தனை நேரம் அப்படின்னு கேள்வி கேட்பார். ஆனால் நேரம் தவறாமைங்கிறது வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப கற்றுக்கிட்டேன். அதையத்த என்னோட நான் கல்லூரியில் வேலை செய்யும் போது சரி, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற என்னோட தொழிலும் சரி, நேரம் தவறாமைங்கிறது வந்து நான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு வரேன். உதாரணமாக ஒரு 8 மணிக்கு வர சொன்னாங்கன்னா 7:55 கரெக்டாக அந்த இடத்துல இருப்பேன். தந்தைகிட்ட இருந்து முக்கியமாக நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது வந்து இந்த நேரம் தவறாமை மட்டும்தான். ஒரு நாள் உறவுகள் என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு கேள்வி எங்களையே கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில்களை கூறினோம். அவர் எங்களுக்கு கூறியது அப்புறம் கடைசியாக ஒரு ஃபைனல் டெஃபினிஷன்லாம் சொன்னது, உறவுகளின் பின்னலே வாழ்க்கை. உனக்கும் பிறருக்கும், உனக்கும் நண்பருக்கும், உனக்கும் சமுதாயத்திற்கும், உனக்கும் பிற பொருட்களுக்கும் உள்ள உறவுகள் தான் வாழ்க்கையாக அமைகிறது. நீ உறவுகளை எப்படி பயன்படுத்திக்கிறாயோ, உறவுகளை எப்படி நீ வலுப்படுத்துகிறாயோ, அந்த உறவுகள் தான் வாழ்க்கையில் முக்கியமானதாக, வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு எனக்கு வாழ்க்கையை பற்றி நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன அந்த பாடம் தான் இப்பவும் எனது வாழ்க்கையில் நான் செய்கின்ற ஆசிரியர் பணியாகட்டும், மற்ற சமுதாய பணியாகட்டும், அனைத்திலும் அதை பின்பற்றி வருகிறேன். அவர் இளங்குடும்பத்தில் அதிபராக இருந்த பொழுது அந்த இடம் சுற்று வட்டாரம் முழுவதும் காடுகளாக சிதைந்த நிலையில் இருந்தது. அதை அத்தனையும் தூய்மைப்படுத்தி தோட்டம் அமைத்து புல்வெறிப்பு தலைகளை உருவாக்கி இதையெல்லாம் அவர் தினமும் அந்த தோட்ட பணிகளை செஞ்சார். குறிப்பாக ஒரு தோட்டக்காரரை நியமித்து அந்த பணிகளை மேற்கொண்டது குருமடத்தில் அதுதான் முதல் முறை. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, அவர் வாங்கிட்டு வந்த செடிகளில் ஒரு ரோஜா செடி 2 நாட்களுக்கு அப்புறம் அது பூத்து குலுங்குச்சு. அது காலை நேரம், மிக சைலன்ஸாக இருக்கக்கூடிய நேரம். அவர் மேலிருந்து கீழே இறங்கி வந்து பார்த்து அதை பிரமித்து, பார்வையே அவருக்கு அது பிரமித்து போய் ரசித்து, எங்களை எல்லாம் ஸ்டடிகாலில் உட்காந்துருக்குறோம், எங்களை எல்லாம் அழைச்சி அதை ரசிக்க வச்சார். அப்போ இயற்கை உண்மையிலேயே அவர் உள்ளத்தில் இருந்ததை எங்களுக்கு விதைச்சிருக்கார். இன்றைக்கு வரைக்கும் நாங்களும் இயற்கை நேசராக மாறுவதற்கு அவர் துணை புரிஞ்சிருக்கார். அருட்தந்தை பால் ஆண்டனி அவர்களுடைய பயிற்சியின் காலத்தில் 5 வருடம் கூட இருந்தோம். அவர் வாழ்ந்த ஒரு காலம் அருமையான ஒரு காலம். அந்த அக்கறையும் அந்த நட்புறவும், இந்த ஒரு குழு மனப்பான்மையோடு வாழணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தது, கம்யூனிட்டி ஸ்பிரிட் அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தது அவர் தான். நம்ம தனிப்பட்ட வகையில் ஒரு தனி நபராக நாம் இருக்கணும் அப்படின்னாலும் கூட தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழு மனப்பான்மையை, கூட்டுறவு, அது ஒரு நட்புறவில் எல்லாரும் பறந்து விசாலமான ஒரு மனதோட வரணும், பெருந்தன்மையோடு வளரணும், உற்சாகமான இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கின்ற நண்பர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அருமையான ஒரு அக்கறை எடுத்து வளர்த்தவர். அருள்தந்தை பால் அந்தோனி அடிகளார் அவர்கள் எங்களுடைய இளங்குருமடத்துல அதிபராக இருந்தபோது எங்களுக்கு முத்தான ஒரு கருத்தை சொன்னார். ஆன்மீகம் என்றால் என்ன? பரமாத்மாவின் குரலுக்கு ஜீவாத்மாவின் இணக்கமே ஆன்மீகம். ஜீவாத்மா அப்படின்றது என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல். பரமாத்மா என்பது எங்கும் நிறைந்திருக்கிற பேராற்றல். அந்த இணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் யோகா இன்னைக்கு பல இடத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இணக்கம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அது நிறைவாகாது. நான், அருட்தந்தை அவர்கள், மக்களாகிய நீங்கள், நம்ம எல்லாருமே உடல்நிலை மட்டும்தான் வித்தியாசமே தவிர அந்த ஆன்மா எனப்படுவது ஒன்றே ஒன்று. அதுக்குன்னு அவர் ஒரு சிறப்பான ஒரு ரசிக்கிற பாடல் ஒன்று வச்சிருந்தார்.
ஆன்மாவை குறித்த ஒரு பாடல். அந்த பாடலை கூட நம்ம வலைதளத்துல எடுத்துக்க முடியும். ஆத்துமம் என்னும் அழகிய பறவை ஆவலில் பாடும் சங்கீதம். நீங்களும் முடிஞ்சா அதை கேட்டு பாருங்க. ஒரு ஆன்மீகம் என்பது மிக சிறப்பா எளிமையா எல்லா மக்களுக்கும் அது புரியும். ஃபாதர் பால் ஆண்டனி அவர்களுடைய ஆளுமை உண்மையிலுமே வியக்கத்தக்க ஆளுமை. அவர் அந்த பள்ளிக்கல்வி முடித்தவுடனேயே எல்லா படிப்பும் வெளிநாட்டுல படித்தவர். ஒரு குருவானவர் அங்க உருவாகி இங்க வந்தவர். இங்க வந்தும் மறை மாவட்டத்துல மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர். பங்கு தளத்துக்கு போக மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர். அவருடைய நடை, அவருடைய உடை எல்லாருமே வியக்கத்தக்க அளவுல ஒரு ஆளுமை. அவர் பேச்சு எல்லாமே ரொம்ப வியக்கத்தக்க ஆளுமை. அவர் அப்படி அங்கிருந்து குருமடத்துக்கு வந்த உடனே தன்னை அப்படியே மாத்திக்கிட்டாரு. அப்படி யாருமே அருட்தந்தையர்கள் யாருமே அவர் அணுக முடியாத ஒரு ஒரு தோற்றத்தோடுமே ஒரு ஆளுமையோடு இருந்தவர் குருமடத்துக்கு வந்தோடனே அப்படியே மாத்தி எங்களுக்கான ஆளுமையா மாத்திக்கிட்டாரு. அதை நாங்கள் நேரடியா பார்த்துருக்குறோம். அப்படியும் பார்த்தோம், இப்படியும் பார்த்தோம். எங்களோட வாழ்ந்து எங்களெல்லாம் வளர்த்தினாரு. எல்லாரும் பயந்துட்டு இருப்போம், அவர் அப்படியே அரவணைச்சிருவாரு. கிறிஸ்துவின் ஆடுகளாகிய குருமட மாணவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் மொழி அறிந்து, மனம் அறிந்து, உணர்வறிந்து, வழிகாட்டி வாழ்வளித்த அருட்தந்தை பால் ஆண்டனி அடிகளார் அவர்களை ஸ்மெல் ஆஃப் ஷீப் என்கிற இந்த இணையதளம் நல்ல ஆயன் என்று கௌரவப்படுத்தி அவர் சார்பாக இந்த விருதை உங்களிடம் ஒப்படைக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது.